ஃப்ரைடே மார்னிங் ஆக்சுவலாக மாவு பேட்டர் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. எதுவுமே நான் ப்ரீ பிளான்டாக அரைச்சி வைக்கல. சப்பாத்தி மாவு எல்லாமே காலி ஆகிட்டனால பிரேக்ஃபாஸ்ட் தனியாக லஞ்ச் தனியாக வந்து குக் பண்ண வேண்டாம். மார்னிங்கே லஞ்சுக்கு என்ன மெனு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேனோ அதை மார்னிங்கும் சேர்த்து வந்து குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மார்னிங் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன். பேபிக்காக பொட்டேட்டோ கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி எனக்குமே தனியாக ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் அன்றைக்கி வாழைக்காய் நிறையவே இருந்ததால் வாழைக்காய் ஃப்ரையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா கூட பேபிக்குன்னு ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆஃப்டர்நூனே ரெடி பண்ணிப்பேன். ஒரு சில டைம் ரைஸுமே வந்துட்டு ஆஃப்டர்நூன் பேபிக்கு தனியாக கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறது. வெசல்லாம் வாஷ் பண்ணுறது எனக்கு சிங்கில் கிச்சனுக்குள்ளவே விளக்குறத விட எனக்கு வெளியில் விளக்குறது இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து அதை வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். குக் பண்ணும்போது இடையில எல்லாம் ரெண்டாக எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ செட் ஆஃப் வெசல்ஸ் நிறைய செய்ததுக்கப்புறம் குக்கிங் ஒர்க், க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உட்காந்து இந்த மாதிரி வெசல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறது.